சிம்ம ராசிக்கு சதுர்த்த கேந்திரமான 4ஆம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக மனையில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு அதி உச்சம் பெற்று அந்த ராகு பகவானுக்கு 4ஆம் இடமான சதுர்த்த கேந்திரத்தின் அதிபதியாகிய பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் கடகராசியில் அமைந்து அந்த கடகராசி அந்த ராகு பகவானுக்கு பாக்கியம் என்று சொல்லிய 9ஆம் இடத்தில் வரும்பொழுது ராஜயோகமாக கருதப்படும். இப்படிப்பட்ட ஜாதகர் பெரும் தனம் படைத்தவராய் இருப்பார். இப்படிப்பட்டவரை இந்த ராஜயோகாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் சனீஸ்வரன் அந்த ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி புதன் பகவான் தன்னுடைய 3வது முக்கூட்டு பார்வையை பார்த்து 5ஆம் இடத்தை புனிதம் அடைய வைக்கின்றார். அதாவது 5 கூடியவனும் 9 கூடியவனும் இணைந்தாலும் பார்த்தாலும் ராஜாங்க பதவியை உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த ராஜ யோகாதிபதி சனீஸ்வர பகவான் வாங்கியிருக்கின்ற சாரமோ புனர்பூசம் 4ஆம் சாரம். அந்த புனர்பூசம் சாரம் ரிஷப லக்னத்துக்கு 8 கூடிய குரு சாரம் 12க்கு அடுத்து மறைகிறது. அதாவது கெட்டபன் கெட்டிடில் கிட்டிடி ராஜயோகம் என்ற விதியின்படி இந்த பானுமைந்தன் சனீஸ்வரன் இந்த காலகட்டங்களில் இந்த ராகு திசை ராகு புத்தி நடைபெறும் காலகட்டங்களிலும் சனி திசை சனி புத்தி நடைபெறும் காலகட்டங்களிலும் புதன் திசை புதன் புத்தி நடக்கும் காலகட்டங்களிலும் அளவில்லாத செல்வாக்கு யோகத்தை படுத்து அனைவரும் ஆச்சரியப்படும் மிக பெரும் ராஜாங்க பதவியை தருவார். ஏனெனில் இந்த கரும்பாம்பு ராகு இருக்கிற இடம் கேந்திரம். பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவைகளோன் வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவாய் இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தவர் முனிவர் தானே என்ற புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய அதி உச்ச வீட்டில் இருந்து அவருடைய அளவுக்கு அதிகமான தனயோகத்தை பாதாள திறவுகோள்களை இப்பிறவியில் ராகு திசை இந்த ஜாதருக்கு 6வது திசையா வந்தார். அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகத்தை தனயோகத்தை பணயோகத்தை மிதமிஞ்சிய பணயோகத்தை கொடுத்து அனைவரும் வியக்கக்கூடிய ஏன் உலகமே போற்றக்கூடிய உத்தம தனயோகத்தை தருவார். இது இவர்கள் செய்த வரம் என்றே சொல்லலாம். இதுவும் இந்த ஜாதருக்கு இவரது சிம்மராசிலேயே அமாவாசை யோகத்தில் அமைந்து சதுர்த்த சித்ததி இருந்தார். ராஜாங்க பதவி யோகத்தையும் இந்த சுக்கிர பகவான் இவர்களுக்கு தந்து விடுவார். இது நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மாற்ற முடியாது. இதை யாரும் ஒரு விளக்க முடியாது. அந்த வகையில் பூர்வ புண்ணியம் போட்ட அவரை தினமும் கரும்பாம்பு ராஜயோகத்தை பெற்ற இந்த விருச்சிகத்தில் ராகு உச்சம் பெற்றவர்கள் அடிக்கடி திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் மங்கள ராகுவாக தன் 2 மனைவியருடன் நாகவள்ளி ஸ்ரீ நாகக்கன்னி என்று 2 ராகுவுடன் சமித்த ராகுவாக ராஜயோக ராகுவாக இருக்கும் இந்த ராகுவை பாலாபிஷேக நிகழ்ச்சியில் இவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்தால் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தனயோகம் பணயோகம் பால்பாக்கி யோகம் கொடுத்து மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்து அனைவரும் போற்றக்கூடிய ஊரே மெச்சும் உலக உன்னத யோகம் படுத்து மெகா தனவந்தர் லிஸ்டில் இந்த பிறவியில் இவர் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.